Welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க own பண்ணிக்கிற vehicle Maruti Suzuki Espresso automatic transmission vehicle. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது highway training session from Chennai to Dindivanam on a national highway. Highways போறதுக்கு முன்னாடி beginners தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், concepts, methodology, ரோட்ல அவங்க எந்த மாதிரியான challenges ஃபேஸ் பண்ணுவாங்க இத பத்திலாம் தான் நம்ம பிரீஃபா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளோட women traineeக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்கிறது ஹைவேஸ்ல அவங்க வந்து ஸ்பீடை மெயின்टेन பண்ணனும். 60 to 80 ஆவரேஜா மெயின்टेन பண்ணி மூவ் பண்ணனும். நம்மளால ரொம்ப ஸ்லோவா டிரைவ் பண்ண முடியாது. அப்படி டிரைவ் பண்ணா நம்மளால சர்வே பண்ண முடியாது. அதே மாதிரி அட்மோஸ்ட் லெஃப்ட் லைன் கொஞ்சம் ஸ்லோவா போலாம், மிடில் லைன் மீடியம், ரைட் லைன்ல ஃபாஸ்ட் லைன் அப்படிங்கிறது தான் ரூல். பட் நம்மளோட நேஷனல் ஹைவேல இப்போ கூட நீங்க பார்க்கலாம் அட்மோஸ்ட் ரைட் லைன்ல ஹெவி வெஹிக்கிள் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு எந்த லேன்ல ஆப்ஸ்டக்கிள்ஸ் இல்லையோ நம்மளோட பர்பஸ் ஆஃப் டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ரைட் லைன்ல சம்டைம்ஸ் யூ டர்ன் வரும். அதே மாதிரி அட்மோஸ்ட் லெஃப்ட் லைன்ல இருக்கும்போது சர்வீஸ் ரோட் மர்ஜ் ஆகும், வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட பர்பஸ் ஆஃப் டிரைவ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட் இதில் மூவ் பண்ணுறோன்னா மிடில் லைன்லேயே போகலாம். டிஸ்டன்ட் அனலைசேஷன், இங்கே அவங்க டிரைவ் பண்ணும்போது டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். அங்கே ரெட் சிக்னல் வருது அப்படின்னா முன்னாடியே ஆக்சிலேட்டர்ந்து கால் எடுத்துகிட்டு ஸ்மூத்தாக பிரேக்கு. நம்மளோட பிரேக்கிங் ஸ்மூத்தாக இருந்தால் நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளோட பிரேக்கிங்கும் ஸ்மூத்தாக இருக்கும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், எந்த வெஹிக்கிளுக்கும் நம்ம க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. முக்கியமாக டூ வீலர்ஸ்க்கு இப்போ லெஃப்ட்டில் பார்க்கலாம், இந்த டூ வீலர் ரொம்ப க்ளோஸாக வராரு. அப்படி வரும்போது நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஃப்ரேம் க்ளோஸாக யாராவது வர மாதிரி இருந்தால் நம்ம ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம போகிற ஸ்பீடு எல்லாமே 60 to 80 அப்படிங்கிறதுனால நம்மளால் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி பர் மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன ஸ்பேஸில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்கங்கிறத நம்ம சென்ஸில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த வண்டி நம்ம பார்த்தோம் பின்னாடி அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணுன்ற ஸ்ட்ரைக் ஆகி மிரர் பார்த்து நம்ம லேன் சேஞ்ச் பண்ணுவோம். நம்மள எதனா ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணுறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளை நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி போகிற வெஹிக்கிள் 60ல் போகிறாங்க அப்படின்னா நம்ம 70 to 80 கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து அவங்களை ஓவர்டேக் பண்ணுற ப்ராசஸ்லேயே இறங்கணும். இல்லைனா அவங்களுக்கு பின்னாடியே நம்ம கிராஜுவலாக மூவ் பண்ணலாம். ஆன்டிசிபேட்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள், நமக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணியே மூவ் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல், லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும், ஹார்டாக ரிஜிடாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நோ தியரி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சிக்னல் ஜங்ஷன்ஸில் இருக்கும்போது எஸ் தியரி நோ தியரின்னு ரெண்டு இருக்குது. எஸ்ன்னா நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிவிட்டு யாரான கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வழி விட்டுறோம். நோ அப்படின்னா நல்லா ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்களை நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும். நம்மளுடைய 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோடில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக ஓவர்டேக் பண்ணணும். பின்னாடி வர வெஹிக்கிளையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டே மூவ் பண்ணணும். நம்மளோட லேனுக்குள்ளே யாராவது வராங்களான்றதையும் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியே மூவ் பண்ணணும். சோஃபார் நம்மளோட ட்ரைனிங் வந்து எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. நான் ஹேண்ட் பிரேக்கும் யூஸ் பண்ணலை, ஸ்டீரிங்கும் ஹோல்ட் பண்ணலை. இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் தியரிட்டிக்கலாக எல்லா கான்செப்ட்டுமே அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதை புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக இப்போ ஆன் தி ரோடில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 minutes அவங்களுக்கு டைம் எடுத்தது அக்கஸ்டம் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் அக்கஸ்டம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோ வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே பிக் பண்ணிடலாம். அண்ட் ஹைவேஸ் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எனார்மஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பிகினர்ஸ்க்கு பூஸ்ட் ஆகிடும். ஏன்னா சிட்டி ரோட்ஸில் 40, 50 இதே ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. ஹைவேஸில் ஒரு 60 to 70, 80 ட்ரைவ் பண்ணும்போது ஸ்பீடை பார்த்து ஒரு பயம் இருக்காது. ஸ்டீரிங் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரிய வரும். ஒரு வெஹிக்கிள் எப்படி ஓவர்டேக் பண்ணணும், நம்மள ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணணும், எப்படி மேட்ச் பண்ணணும், யாராவது கிராஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி அவங்கள வந்து நம்ம நிப்பாட்டணும், இது எல்லாமே தெரிய வரும். இந்த மாதிரி க்ளோஸாக எதனா வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம சடனாக லெஃப்ட் ரைட்டு திருப்பிடக்கூடாது. அந்த மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணுவாங்க, அதை பண்ணக்கூடாது. ஸ்டீரிங் ஜென்டலாக தான் ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்ம வெஹிக்கிளோட பாடிக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வர மாதிரி இருந்தால் லைட்டாக லெஃப்ட்டில் வந்தால் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும், ரைட்டில் வர மாதிரி இருந்தால் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். முன்னாடி போகிற வெஹிக்கிளோட ரியர் டெயில் லைட்டை நம்ம கரெக்டாக பார்த்துட்டே போகணும். சில பேர் இண்டிகேட் பண்ணிவிட்டு நம்ம லேனுக்குள்ளே வருவாங்க, சில பேர் இண்டிகேட் பண்ணாமல் அப்ரப்டாக நம்ம லேனுக்குள்ளே வருவாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். முன்னாடி போகிற வெஹிக்கிளோட ரியர் டெயில் லைட் இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன ஆப்ஸ்டக்கிள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி முன்னாடி எதனா பெரிய வெஹிக்கிள் போனாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. பிகாஸ்
நமக்கு விஷன் தெரியாது, நமக்கு டிஸ்டன்ட் அனலைசேஷன் இருக்கணும், ரோடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்மள யாராவது ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணிட்டு அவங்க வழி விட்டுறது நல்லது. நமக்கு பேரலாவோ டயக்னலாவோ எந்த வெஹிக்கிளும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு ரைட் சைடில் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் போயிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம பேரலாகவே மூவ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்கள ஓவர்டேக் பண்ண முடியாது. அப்போ நம்ம இன்னும் எக்ஸஸ் ஸ்பீட் கொடுத்து மூவ் பண்ணிடணும். அப்படி எக்ஸஸ் ஸ்பீட் கொடுக்கும்போது ஆக்சிலேட்டரோட ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணணும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகக்கூடாது. வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். நம்மளோட ட்ரைனிங் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், அவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுவும் எந்த கண்ட்ரோல்ஸும் இல்லாமல் ஹைவேஸில் 60 to 80 டிரைவ் பண்ணுறது ஒரு பிகினராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க தனியாக ட்ரை பண்ணாதீங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க யாரும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணுறது நல்லது. உங்ககிட்ட கார் இருந்தது அப்படின்னா உங்களோட டோர் ஸ்டெப்பில் வந்து உங்களோட லொக்கேஷன்லேயே சொல்லி கொடுத்துடலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே நீங்கள் கற்றுக்கலாம். நம்மளோட பியூர்லி பர்சனலைஸ்டு ட்ரைனிங், நம்மகிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து ஒரு பிகினர்ஸாக ஹேண்டில் பண்ணுறோம் த்ரூ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்டரோட பேசிக் குவாலிட்டியை வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஒரு பிகினரை ட்ரைவ் பண்ண வைக்கணும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.